வந்து எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த சமயத்தில் வந்து அதிகப்படுத்தாமல் இல்லை ஸ்டெடியாக அப்படியே இருக்கலாமா சார்? சரி, எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஐபி முதல்ல புரிஞ்சுக்கணும். எஸ்ஐபிங்கிறது வந்து என்ன அப்படின்னதுன்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, மாதம் மாதம் சம்பாதிக்கிறாங்க. அவங்கனால ஒரு போர்ஷன் 10%, 15% அந்த மணியை எடுத்து அதை தான் அவங்களால சேவ் பண்ண முடியும். அது வந்து என்னென்னா, இட் கிரியேட்ஸ் அ டிசிப்ளின். மாதம் மாதம் நான் வந்து ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன்னா 3,000 அல்லது 6,000 நான் மாதம் மாதம் சேர்த்துட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து இட் கிரியேட்ஸ் அ டிசிப்ளின். அது வந்து எஸ்ஐபியில் வந்து எஸ்ஐபி இஸ் மோர் ஆஃப் அ டிசிப்ளின் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, எஸ்ஐபியை பொறுத்த வரையும் நீங்கள் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து ஒரு சமயம் மேலே இருக்கும், ஒரு சமயம் கீழே இருக்கும், அல்லது சைட் பேஸில் இருக்கும். ஸோ யூ ஆர் பையிங் அட் அ வேரியஸ் லெவல். வெவ்வேறு லெவலில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிம்பாங்க. ஸோ ஓவரால் வந்து உங்களுடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய யூனிட்டுக்கான விலை வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா மாட்ரேட் ஆகிடுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அட்வான்டேஜ். அதனால் எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் வெதர் ப்ராடக்ட் விட்பாங்க.